அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, கண்ணியமான சிறப்பான நல்லொரு இடத்துல எல்லோருக்கும் உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை, நேரத்தை நிறைவாக எல்லாம் தந்திருக்கிறார். இந்த நேரம் ஒரு காலமும் வீணாகாது. கண்ணியமான நேரம், பெருமதியான நேரம், உங்களுடைய நிறைய தேவைகள், நிறைய பிரயாணங்கள், நிறைய சிக்கல்களை வைத்துட்டு பெரிய தியாகத்துக்கு மத்தியில அல்லாஹுவ அடைஞ்சு கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்தோட இந்த மஸ்ஜிதுல ஒன்று கூடியிருக்கிறீங்க. எனவே இது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லடியார்கள் ஒரு பண்பு தான். இப்படியான சபையில உட்கார்றது, குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, கேட்கிறது, அல்லாஹை பத்தி அதிகமா பேசுறது, நபியை பத்தி பேசுறது, இது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லடியார்கள் ஒரு பண்பு. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, இது சொர்க்கவாசிகளுடைய பண்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறார். நிறைவான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லாஹுவை பத்தி பேசுற பேச்சுடைய திறனை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். அல்லாஹ், ரசூலுல்லாஹ், பிஸ்மில்லா, அல்லாஹுடைய கலாம், அஊது பில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தைய சொல்ற கேட்கிற பாக்கியம் உலகத்துல அல்லாஹு நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அதிகமா கொடுப்பான். எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கள் எல்லோரும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் எங்களை படைச்சு நல்லொரு நிலையில வச்சு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய சொல்லலாத அளவுக்கு சில அடியார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ற சொல்ற வார்த்தையை கேட்கலாத அடியார்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். காது சாட்சி சொல்லும், அல்லாஹுடைய வாய் சாட்சி சொல்லும், இந்த இடங்கள் சாட்சி சொல்லும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, அப்படியான நேரத்தை, அப்படியான இடத்துல உட்காரக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு இந்த இஸ்லாம் லேசாக கிடைத்த மார்க்கம், அதனுடைய தாற்பயம், அதனுடைய பாரதூரம், இது எப்படி தியாகம் செய்யப்பட்டது, இஸ்லாத்துடைய பிரத்யேகமான ஒரு தியாகம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை எங்களுக்கு தெரியாம இருக்கிறோம். சஹாபாக்களுடைய, நபிமார்களுடைய தியாகம், அவர்களுடைய ரத்தம் இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக சிந்தப்பட்டிக்கு அல்லாஹ் இன்னைக்கு நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் உலகத்துல ஹயாத்தோட அல்லாஹ் வாழ வைக்கிறார். நாங்க செய்யற தியாகம், நாங்க செய்யற அர்ப்பணிப்பு ஒரு காலமும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார். குர்ஆன்ல நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் மூசா நபியை பத்தி பேசுது, முஹம்மது நபியை பத்தி பேசுது, மூசா நபியுடைய சகோதரரை பத்தி அல்லாஹ் பேசுறான், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் அல்லாஹ் தீனோட சம்பந்தப்பட்டு பேசுறான். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த இஸ்லாம் மார்க்கம் மிக பெருமதியானது, கண்ணியமானது. அல்லாஹ் நிலையான புறத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை கேட்கிறது, பேசுறது அல்லாஹ் தந்த ஆகப்பெரியாரும். இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் காது கேட்க இல்லாம வைத்தியசாலையில சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் வாய் பேச முடியலாம கவலையோடு இருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய இருதயம் சரியாக இயங்கணும் என்பதற்காக எங்கட ஸ்ரீலங்காவில் இருந்து கத்தருக்கு பிளைட் போட்டு அங்க போயிட்டு அறுவை சிகிச்சை செய்து மிஷின் கூட்டிட்டு வராங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பின்னால அந்த மிஷினை சார்ஜ் அடிக்க கத்தாருக்கு போறாங்க. அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய பாக்கியம், ஆகப்பெரிய அருள், அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய குதிரை. இதை பத்தி நாங்க அதிகமா பேசுறோம். அப்படியான சபையில உட்காரக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பத்தி பேசுறது, நபியை பத்தி பேசுறது, வீட்டுல அல்லாஹ் பத்தி மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த தீனை பத்தி வீட்டுல முதாக்கரா செய்யறது எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய மறுமலர்ச்சி தூர நோக்கோட பயணிக்கும்.
இன்னைக்கு உலகத்துல எல்லோரும் நாங்க கற்பனை செய்யறது நல்ல வீடு இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், நல்ல நிரந்தர தொழில் இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும். இன்னைக்கு நாங்க எல்லோரும் அப்படித்தான் கற்பனை செய்யறது. அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களை பத்தி பேசுற தாயிகள்கிட்ட வரக்கூடிய மிக பிரத்யேகமான ஒரு அம்சம் தான் அஹ்லாக். முதலாவது எனக்கிட்ட முழுமையான அஹ்லாக்க வர நான் முயற்சிக்கணும். இன்னைக்கு இதுல இருக்கிற எல்லோரிடத்திலும் அஹ்லாக் வளர்ச்சி அடையல, எல்லாரிடத்திலும் எல்லாத்திலையும் வளர்ச்சி அடையப்பட்டிருக்கிறது. புள்ள, மனைவி, எங்கட வீடு, வாகனம், பொருளாதாரம், விவசாயம் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எங்கட தோற்றம் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. எங்கட அஹ்லாக்ல பலகீனம். மக்கள் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, தீனை பத்தி பேசுற மக்கள்கிட்ட நபீனுடைய அஹ்லாக் இருக்கா, நபீனுடைய பண்பாடு இருக்கா, நபீனுடைய குணம் இருக்கா, இதைத்தான் பார்க்கிறாங்க. இன்னைக்கு அந்நிய மக்கள் இஸ்லாத்தை நல்லம் என்று சொல்றது, பள்ளிய நல்லம் என்று சொல்றது, ஆலிம்களை மதிக்கிற என்று சொல்றது அஹ்லாக்க வைத்துதான். எங்கள்கிட்ட அஹ்லாக் இல்லைன்னா தீன் பரவாது. நபீனுடைய அஹ்லாக் ரோம், பாரசீகம், இத்தாலி, ஜெர்மன் போன்ற நாடுகளில் நபீனுடைய அஹ்லாக் சிற்பத்தில் வரையப்பட்டுச்சு. நபீனுடைய அஹ்லாக் அந்நிய நாடுகள் பேசியது. நாங்கள் எல்லோரும் யோசிக்கணும், ஏண்ட மனைவியினுடைய பழகுற அஹ்லாக் எப்படி இருக்கு, ஏண்ட குழந்தைகளோட பழகுற அஹ்லாக் எப்படி இருக்கு. நான் அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, தீனை பத்தி, மார்க்கத்தை பத்தி அடுத்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தாய் என்னுடைய அஹ்லாக் எவ்வளவு பலகீனமா அல்லது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா? அஹ்லாக்க அல்லாஹ் நேசிக்கிறார், பண்பாட்ட நபி நேசிக்கிறார்கள். நபீனுடைய மஸ்ஜிதுக்கு ஒரு காட்டு ரபி வந்தாரு, வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. நபி சொன்னாங்க, எல்லாரும் மஹ் மஹ் தடுத்தாங்க, எல்லாரும் விரட்டினாங்க. நபிய சொன்னாங்க, அவரை விடுங்க, அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்க. நபியினுடைய அஹ்லாக்க பாரு. இஸ்லாம் தெரியாத காட்டு ரபி பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. நபியவங்க அவரை விடுங்க, முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும். நபியினுடைய அஹ்லாக்க பாரு. கழிச்சு முடிகிறாரு, ஒரு சஹாபிய கூப்பிட்டு சொன்னாரு, அதுல தண்ணீரை தெளிச்சு சுத்தம் செய்ய சொல்லி. சஹாபி போயிட்டு தண்ணீரை தெளிச்சு சுத்தம் செய்யறாங்க. நபியவங்க கிட்ட கூப்பிடுறாங்க, தோளுக்கு மேல கைய போடுறாங்க, கீழே உட்கார வைக்கிறாங்க. நபி சொன்னாங்க, இது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்லப்பா, இது நாங்க சுஜூது செய்யற, அல்லாஹ்வை வணங்குற, இபாதத் செய்யற புனித தலம் என்று சொன்னாங்க. இவரு நபீனுடைய அஹ்லாக், நபி பேசின அற்பமான ஒரு அழகான சுவாரஸ்யமான குணத்துடைய பேச்சு அவர் சிறுநீர் கழிச்ச காட்டு ரபிக்கு ஹிதாயத் கிடைக்க காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சகோதரர்களை, நிறைய இஸ்லாமிய உறவுகள் வெறுக்கிறாங்க. நானா தம்பி வெறுக்கிறாரு, தம்பி உம்மாவை வெறுக்கிறாரு, வாப்பா மகனை வெறுக்கிறது. ஏனென்றா எங்களோட குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த தீனை உருவாக்குறதுக்கு ஏற்பட்டிருக்கிற அஹ்லாக்குடைய பலகீனம். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, நோன்புடைய காலத்துக்கு முன்பு ஒரு சில்லா ஒன்று போயிருந்தேன். நான் வேலை செஞ்ச கண்டி கலகதர அந்த பகுதியில நாங்க ஒரு வீட்டுக்கு கஸ்ட் செஞ்சோம். 4 பேர் கொண்ட ஒரு ஜமாத் ஒன்று, இளம்பாலிபர்கள், எல்லாம் மெடிசின் படிச்சாக்கள், எல்லாம் லோ படிச்சாக்கள் தான், இளம் வாலிபர்கள் என்னோட வந்திருந்தா. அதுல ஒருத்தர் என்னோட இப்ப வந்திருக்கிறார். இப்ப நான் ஒரு வீட்டுக்கு இருந்தோம், 210 அடி உயரம், 210 அடி உயரம். கொஞ்சம் ஸ்லிப் ஆகினா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாளை ஏத்தி போகணும், அவ்வளவு உயரம். 2 சைடுக்கு மலைப்பகுதி, பழசாகின டேமேஜ் ஆகின வாகன டயர்களை போட்டுத்தான் மண்ணறக்கி வச்சுக்கிற. படிக்கு சுமார் 600 டயர் போடப்பட்ட 670 சொச்சம் டயர் போட்டுத்தான் அந்த படியில வச்சிருந்தாங்க. அங்க போனா ஒரு லேடி என்று இருக்கிறா. அந்த வீட்டை பார்த்தா கேரளாவுடைய அமைப்புல இருக்கு. அழகான பசுனான வீடு, அழகான மிக பசுனான வீடு. அந்த ஊருடைய ஒருத்தர் நௌஃபர் ஹாஜியார் ஒருத்தர்
அவர் எக்ரிகல்ச்சர்ல பேராதனில வேலை செய்யறாரு. அவர் எங்களை கூட்டி போனாரு மேல. அங்க போனா ஒரு தேயிலை தோட்டம், கராம்பு, சாதிக்கா, ஒரு ஒரு மண்ண பகுதிக்குள்ளால மிக சிரமப்பட்டு போனோம். வந்த படிச்ச மாணவர்களா கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. நாங்க மேல ஏறி போனோம். அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு வீடு தான் இருந்துச்சு. அங்க போனோம். அழகான வீடு, நல்ல கேட் போட்டிக்கு சுத்தி ஒரு சிசிடிவி கேமரா எல்லாம் இருந்துச்சு. போனா ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கிறா. அவ முடிச்சிருக்கிறா கேரளாவுல. அங்க போனா எங்களை பார்த்த உடனே அந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சுட்டு, சுப்ஹானல்லாஹ், இன்னும் எங்களுடைய கண்களுக்கு எங்களை பார்த்த உடனே அந்த 4 பேர் கொண்ட கஸ்துடைய ஜமாத்தை பார்த்த உடனே அந்த லேடி அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த லேடியோட இடது கை உடைஞ்சு இப்படி பெண்டேஜ் அடிச்சு, கல் பெண்டேஜ் அடிச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறா. நாங்க போயிட்டு புத்துவத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். துறைவரை போடப்பட்டிருக்கிறது. வீட்டு தாலீமை பத்தி பேசினோம். அந்த பெண் எங்களை பார்த்தோன்னே அழுதுட்டா. சொன்னா, ஹசரத், அல்லாஹ் சாட்சி, இந்த கண்ணியமான பள்ளிக்கிலிருந்து சொல்கிறேன், அல்லாஹ் சாட்சி, அந்த பெண் சொன்ன முதலாவது வார்த்தை, ஹசரத், 11 வருஷத்துக்கு பின்னால முதலாவது அல்லாஹ் பத்தி, வீட்டு தாலீமை பத்தி பேச வந்தாக்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். வருஷம். இன்னைக்கு வீடுகள்ல அல்லாஹ்வை பத்தி பேச யாரும் தயார் இல்லை, நபியை பத்தி பேச யாரும் தயார் இல்லை. நான் தீன சுமக்கிற ஒருத்தரா இருந்தா ஏண்ட அஹ்லாக் நபியுடைய பண்பாடா இருக்கணும், சஹாபாக்களுடைய அஹ்லாக் இருக்கணும், இறைநேசர்களுடைய அஹ்லாக் இருக்கணும். ஏண்ட அஹ்லாக்குடைய ஜீரோ பலகீனம், நான் தீன சுமக்கல, தீன கொண்டு போக இயலாது. என் அஹ்லாக்க சரி கட்டணும், என் அஹ்லாக்க சரி செய்யணும். மக்கள் நேசிக்கிறது ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா, ஒரு பள்ளியுடைய தலைவரா, ஒரு ஊருடைய அமீர் சாப்பா, அல்லாஹ்வை பத்தி நேசிக்கிற தாயா, அவருடைய அஹ்லாக் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய அஹ்லாக்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் யாரும் எதிர்பார்க்கிறதல்ல, வசதி படைத்தவர் பொலிட்டிக்கல் இருக்கிறாரு, நல்ல பணம் இருக்கி, வசதி இருக்கி, அந்தஸ்து இருக்கி, இவர் கோல் அடிச்சா விஷயத்தை சாதிப்பாரு. மக்கள் இதை எதிர்பார்க்கிறல்ல, மக்கள் எதிர்பார்க்கிறது இவர் பண்புள்ள மனிதரா, இவருக்கு நபியினுடைய அஹ்லாக் இருக்கா. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டது. நபியோங்க எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியம் சொல்ல, இன்னஹ ஜனாசத்துன் யஹூதியத்துன், ஸஹீஹுல் புகாரில வருகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யஹூதி மனிதருடைய ஜனாசா. சொன்னார்கள், இன்னஹ மய்யித்துன், அது ஒரு ஜனாசா தானப்பா, அதுக்கு செய்யற மரியாதை, அதுக்கு செய்யற அஹ்லாக்க, அதுக்கு செய்யற அந்த மதத்துடைய ஜனாசாவுக்கு செய்யற பண்பாட்டை நபி அவர்கள் எழுந்து மரியாதை செய்தார். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அண்மையில ஒரு இடத்துல ஜனாசா விழுந்திருக்கி, ஜனாசா கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு 4 பேர், எல்லாரும் கவலைப்படணும். ஜனாசா தொழுவிக்க வந்தாக்கள் பள்ளி முஅத்தின், பள்ளி ஹஸ்ரத், அந்த ஜனாசா உறவு 2 பேர், 1500 2000 ஊர்வாசிகள் இருக்கிற பெரிய மஸ்ஜித். ஆனா பெரிய ஒரு மனிதர் ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டு தொழுத மக்கள் 4 பேர். காரணம் சொன்னார்கள், அஹ்லாக்ல ஜீரோ, அஹ்லாக்ல பலகீனம். இஸ்லாம் பரப்பப்பட்டது, தீன் சுமக்கப்பட்டது, நபியவங்க தாயிஃப்ல அடிக்கப்பட்டது, நபிமார்கள் சோதிக்கப்பட்டது, அல்லாஹோட அவங்க விவாதித்தது, அல்லாஹ் சோதிச்சது. அவங்களோட அஹ்லாக் சரியாக இருந்துச்சு, அவங்களோட பண்பாடு சரியாக இருக்கு. நபியவங்க யஹூதி ஜனாசா எழுந்து நின்று கண்ணியம் செய்தார்கள், எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். நபியினுடைய ஆக உச்சகட்டம் அஹ்லாக். நபியவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுறான், நூன் வல் கலம் யௌமா யஸ்துரூன், பேனையின் மீது சத்தியமாக, அது எழுதும் வரிகள் மீது சத்தியமாக, மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், நபியே நீர் பைத்தியக்காரர் அல்லாஹ் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான உயர்ந்த சரியான குணத்தில் இருக்கிற, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான்.
நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். எனவே எங்கள்கிட்ட நபியுடைய அகலாக், நபியுடைய பண்பாடு வரணும். இந்த தீன சுமக்கிறதுக்கு, இந்த தீன ஹயாத்தாக்கிறதுக்கு எங்கள்கிட்ட முதலாவது வரணும் நபியுடைய பண்பாடை நாங்க முழுமையாக சரி செய்யணும். மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ஒருத்தர குறைய மறைக்கிறது, ஒருத்தர குறைய நாங்க பகிரங்கப்படுத்தாம இருக்கிறது, ஒருத்தருடைய தேவையை நாங்க மறைமுகமாக பூர்த்தி செய்யறது, அவருடைய பிரச்சனையை நாங்க சரி செய்யறது. எனவே இதெல்லாம் நபியினுடைய அகலாக்களை உச்சகட்டம். ஒவ்வொரு தாயிகளும் நபியினுடைய அகலாக்க முழுமையாக பின்பற்றும். எங்கேயும் குர்ஆன் சொல்லல, எங்கேயும் நபியினுடைய ஹதீஸ் சொல்லல. ஆனா ஒரு ஹதீஸ் சொல்கிறது யூஸனு ஃபில் மீஸான். உலமாக்கள், நிறைய உலமாக்கள், அறிவாளிகள், என்னை விட தலை சிறந்த உலமாக்கள், குர்ஆனை சுமந்த ஆலிம்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை கேட்டு பாருங்க, ஆழமாக பேசுவார்கள். அல்லாஹ் தராசுல நிறுக்கப்படக்கூடிய உன்னதமான அமல நபியோங்க சொல்லி தந்தது யூஸனு ஃபில் மீஸான். மீஸானுடைய தராசுல நிறுக்கப்படும் அக்லாக், மனிதர்களுடைய அக்லாக், பண்பாடு, அவருடைய குணங்கள் நிறுக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இமாம் சொல்கிறார், மரணித்த சில மனிதர்கள் அல்லாஹ் எழுப்பாட்டுவார். எழுப்பாட்டி அவர்களுக்கென்று ஒரு சொர்க்கத்துடைய வாயல் திறக்கப்பட்டிருக்கும். அந்த வாயலின் மூலமாக அக்லாக்ல நிரப்பமானவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். எல்லோரும் சிந்திக்கணும். நாங்க அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, தீன பத்தி இன்னைக்கு உலகத்திலும் ஹயாத்தாக்குறோம். இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது எங்களோட பண்பாடு, எங்களோட நாங்க நடந்து கொள்ற முறைகள், எங்களுடைய அக்லாக்குடைய பலகீனம். இன்னைக்கு மக்கள், நிறைய மக்கள் இந்த தீனை விட்டு தூரமாகிறார்கள், இந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறார்கள். ஒரு ஸ்கூல்ல ப்ரோக்ராம் செய்யப்பட்டு, சிங்கள ஸ்கூல், நிறைய தமிழ் பேசக்கூடிய இளம் வாலிபர்கள், பாடசாலை மாணவர்கள் இருந்தாங்க. போதை வஸ்துக்களுக்கு அந்த ஸ்கூல்ல நிறைய ஆண்கள் பெண்கள் எடிட் ஆகியிருந்தாங்க. குறுகிய நேரம் குர்ஆன் ஹதீஸுடைய தாற்பயம், போதை வஸ்து என்ன சொல்லுன்னு சொன்னா அது கொஞ்ச நேரம் அசம்பிளில பேசப்பட்டது. அந்த ஸ்கூல்ல டீச் பண்ற ஒரு சிங்கள லேடி எங்கட ஜமாத்தை தேடி வந்தா ஒரு அரை குற ஒரு ஆடை யாரை பார்த்தாலும் கவர்ச்சி உண்டாக்கக்கூடியது. அவனுடைய அந்த லேடி, அதனுடைய பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளையும் போதை வஸ்துக்கு எடிட் ஆகிருந்துச்சு. அவ ஒரு 5 மணி 6 மணி இருக்கும் அது பேசிய வார்த்தைகளை ஒரு சிங்களத்துல டிரான்ஸ்லேஷன் செய்தார். பக்கத்துல இருந்து மைக்கில நான் போட்டு இருந்துக்கு அந்த குர்ஆன் ஹதீஸுடைய நாங்க பேசுற அக்லாக்குடைய வார்த்தை அந்த பிள்ளத்துடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்திட்டு, பின்னரம் மாலை நேரத்துல அந்த சிங்கள பாட அந்த டீச்சர் ஜமாத்தை பாக்குறதுக்கு சுப்ஹானல்லாஹ் வட்டிலாப்பம், கேக், பிஸ்கட், வாழைப்பழம் 2 நாள் வச்சு சாப்பிடுற அளவுக்கு அந்த அந்த லேடி கொண்டு வந்து தந்தா. ஏனென்றா இன்னைக்கு அந்நிய சகோதரர்களும் எதிர்பார்க்கிறது முஸ்லிம்களோட அக்லாக் உள்ள மனிதர்கள், பண்பாடு உள்ள மனிதர்களுக்கு தான் இன்னைக்கு முழு சமூகத்திலும் இடம் இருக்கிறது. ஜனாசாக்களை பாருங்க, நிறைய மக்கள் வாராங்க, அவருடைய அக்லாக் நல்லமப்பா, நான் வந்திருக்கிறேன், தூரத்திலிருந்து கவலைப்படுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. ஒரு நல்ல தாயி, ஒரு நல்லா இருந்தார் அமீர் சாப், எங்களை பண்போட கூட்டி போவாரு, பண்போட கூட்டி வருவாரு, மக்கள் அக்லாக்க பத்தி பேசுறாரு. எனவே இப்படியான அர்ப்பணிப்பு, தியாகம் தான் இந்த தீன வளர்க்கும். எங்களுடைய அக்லாக், பண்பாடு, எங்களுடைய இந்த தியாகம், நாங்க செய்யற உணர்வுகள், அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி அக்லாக்கோட பேசுறது எங்களோட தீன முழுமையாக ஹயாத்தாக்கி கொண்டிருக்கு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடை பத்தி தான் முழு உலகமும் பேசுது. நபியர்கள் மன்னித்தது, விட்டு கொடுத்தது, ஒரு பிரச்சனையா நபியர்கள் ஓரமாக போனது, அவங்க அமானிதத்தை பேணுதலாக பாதுகாத்தது, அனாதைகளோட சரியாக நடந்து கொண்டது, தாய் தந்தையோட ஒரு வாலிபர் எப்படி நடக்கணும் என்ற அக்லாக்க பண்பாட்டை நபியோங்க காட்டித்தார். நபியுடைய காலத்திலேயே நபியை பார்க்காம இருந்த ஒரு மனிதர் தான் உவைசுல் கர்னி என்ற மனிதர். உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்க. நபியோங்களை பார்க்காம நபியோங்க நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு ஆகப்பெரிய தாபியீன் தான் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ்.
தந்த தாய்க்கு பணிவிட செய்தறதுல முதலிடம் பிடித்தவர். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள்ட்ட சொல்லுவாரு, நபிக்கு என்ற சலாத்தை எத்தி வைங்க, எனக்கு நபியை பார்க்க ஆசையா இருக்கு, ஆனா வயது முதிர்ந்த மூதாட்டி, நான் பணிவிட ஹிதுமை செய்கிறேன். நபியவங்க இந்த செய்தியை கேட்டவுடன், சஹாபாக்கு கேட்ட நபி அவங்க சொன்னாங்க, சீர் அலாமி நுபலா பிதாயா வன் நிஹாயா கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, தாய்க்கு பணிவிடை செய்யறதுதான் மிக சிறந்தது என்று சொன்னார். என்ன பார்க்கிறத விட தாய்க்கு பணிவிடை செய்வது. இன்னைக்கு தாய் தந்தைய மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, அவர்களுடைய பணிவிடையை செய்யற வாலிபர்கள் சமூகத்துல குறைஞ்சிட்டாங்க. நாங்க அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு தீன ஹயாத்தாக்கணும், அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு தீன சேர்க்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் தான் தீன சுமக்கள் உருவாக்கணும். இது நிறைய தேவைகள் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, பெரியார்களே, அப்படியான அகலாக்குடைய வாலிபர்கள் சமூகத்தில் உருவாகணும். அப்பதான் தீன சுமந்து சொல்லி. எனவே நாங்க எங்களுக்கு இஸ்லாம் சும்மா கிடைச்சிருக்கு, அதனுடைய விபரீதம், அதனுடைய பின்னணி நாங்க தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு பழைய மூத்த தாயிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. மர்கஸுக்கு போறா நெல்லு லொரியில ஏறி போவாங்க ஆரம்ப காலத்துல, மாட்டு வண்டியில ஏறி போவாங்க ஆரம்ப காலத்துல, நடந்து போவாங்க ஆரம்ப காலத்துல. அவர்களுடைய தியாகம் இன்னைக்கு நிறைய உலமாக்கள், நிறைய மனிதர்கள் இந்த இடத்துல சேர்த்திருக்கு. அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் நடந்த நடை, கஷ்டு, அர்ப்பணிப்பு, சொந்த பணத்தை செலவழிக்கிறது. இன்னைக்கு எல்லோரும் நாங்க நினைக்கிறோம், எங்கள்கிட்ட ஜொப் இல்ல, நாங்க விவசாயம் செய்யறோம், நாங்க காலம் நேரம் ரப்புக்காக கொடுக்க இயலாது, எல்லோரும் கற்பனை செய்யறோம். எங்களுக்கு காலம் நேரம் இப்படி இருந்தா நாங்க இப்படி போவோம். நாங்க உலகத்துடைய வஸ்துக்களை நம்பி இருக்கிறோம். நாங்க தயாராகணும், கால நேரத்தை ஒதுக்கி அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து அல்லாஹ்வுடைய பாதையில வெகு சீக்கிரமா உலகத்தை நாங்க இந்த அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி பேசுற இந்த நிகழ்வை நாங்க உருவாக்க. இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்ச மக்கள், காடு மேடு, இன்னைக்கு மழை வெயில்னு தெரியாம மக்கள் ஏறி இறங்குறாங்க, அல்லாஹ் பத்தி பேசுறாங்க, வீடு வீடா கதவு தட்டப்படுகிறது. இன்னைக்கு இதனாலதான் வாலிபர்கள் இன்னைக்கு நல்ல நிலை இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தீனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு எங்களுக்கு, நாங்க இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு சிரமப்பட்டு அல்லாஹ் பத்தி நல்ல தியாகம் செய்யற நேரத்துலதான் இந்த இதனுடைய உணர்வு எங்களுக்கு வரும். ஃபிரௌனுடைய காலத்துல இந்த தீன ஹயாத்தாக்குறதுக்கு ஒரு அழகான சம்பவம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒன்றுதான். ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல மாஷிதா, ஃபிரௌனுடைய மகன் மாஷிதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா மறைச்சிருக்கிறார். அவங்க தலைய வாரி கொண்டிருக்கிற நேரத்துல வார்வ சீப்பு கீழே விழுகுது. அவங்க பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த சீப்பை வீட்டு படியிலிருந்து எடுக்கிறாங்க. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, குர்ஆன்ல சொல்லக்கூடிய தஃப்சீருடைய அழகான சம்பவம். ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவு தியாகம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நாங்க பார்த்தோம், போன வருஷம் ஜெஃப்னாவுடைய துறைமுகத்துக்கு மியன்மார்ல இருந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. மியன்மார்ல இருந்து முஸ்லிம்கள் ஒரு படகுல வந்திருந்தாங்க. சிரமத்தோட, கவலையோட, குழந்தைகளை இழந்து மௌத்தாகின ஜனாசாக்கள் அத கல்லுல கட்டி பலகையில சேர்த்து கடல்ல இறக்கி, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கடல் தண்ணியை குடிச்சு பிறந்த பிள்ளைகள் மரணிச்சு, தன்னுடைய இஸ்லாத்தை இழக்காம ஈமானுடைய உணர்வோட எங்கட நாட்டுக்கு வந்தடைஞ்சாங்க. எல்லோரும் பார்த்தோம். அந்த ஈமான், அந்த அல்லாஹ்வுடைய நேசம், நபியினுடைய மார்க்கம் இன்னைக்கு உயிரோட பத்த வைக்கிற அந்த மியன்மார் நாட்டிலிருந்து மக்கள் எல்லோரும் சல்லி சேர்த்து, டீசல பெட்ரோலை சேர்த்து, காணிகளை வித்து, அவங்களோட கடைகளை வித்து ஒரு கப்பல் படகொண்டு வாங்கி எங்கட நாட்டுக்கு வந்திருந்தாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு. ஆனா நாங்க, எங்களுக்கு லேசா மார்க்கம் கிடைச்சி, இன்னைக்கு நாங்க லேசா அல்லாஹ்வுடைய பாதையில போறோம். பெரிய சிரமத்தோட வந்திருந்தாங்க. வந்து இறங்க 2 இஸ்லாமிய உறவுகள் மௌத்தாயிட்டாங்க. அந்த பெண்கள் அலறி அடிச்சு அழுகிற அந்த கதறல்
நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே, ஏன் இவர்களுடைய அந்த தியாகம் ஈமானுடைய தியாகம் தானே. அல்லாஹ்வை நேசிக்கிற நபியினுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பின்பற்றணும், எவ்வளவு சோதனை வந்தாலும் மார்க்கத்தை விடக்கூடாது என்று நல்லொரு ஈமானுடன் வந்த உணர்வு பயணம் தான். அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் இந்த வருஷத்துல வந்திருந்தாங்க, நாங்க எல்லோரும் தெரிஞ்சிருந்தோம், எல்லோரும் அறிஞ்சிருந்தோம். ஜனாசாக்கள் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, மலையில நனைஞ்சி உயிர்களை பிடிச்சு கொண்டு வந்து செய்தாங்க. எப்படி ஒரு தியாகம்! அவருடைய ஈமானுடைய உணர்வு, அல்லாஹ்வை நேசிக்கிற உணர்வு, இந்த தீனுடைய பற்று, இந்த தஅவத்துடைய உணர்வு, இன்னைக்கு அவங்க பெரிய தியாகத்தை மேற்கொள்றாங்க. மாஷிகா என்ற பெண்மணியுடைய சீப்பு கீழே விழுகுது, பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறாங்க. தகவல் சொல்லப்படுது, ஃபிரௌனுக்கு மாஷிகா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். ஒரு பெண்மணி தகவலை கொடுக்கிறார். ஃபிரௌன் அரச சபைக்கு அழைக்கிறாரு, கேட்கிறாரு, ரப்பி, உனக்கு வேறொரு ரப்பி இருக்கிறார். அவருக்கு ஃபிரௌன் கேட்கிறாரு, ரப்புகி அபி இலாஹுன் கைருக், என்னை விட உனக்கு சிறந்த ரப்பி யாராவது இருக்கிறார்? அவ மகள் சொல்றா, ரப்பி வரப்புக அல்லாஹ். ஃபிரௌன் சொல்றா, ஏண்ட ரப்பும் ஓண்ட ரப்பும் அல்லாஹ் தான். இது ஈமானுடைய வார்த்தை. சபையில சொல்றா. ஃபிரௌன் சொன்னா, மாஷிதாவை சிறை பிடிக்கல, சிறை பிடிக்கப்படுறா. தகவல் சொல்லப்படுகிறது. சீடர்கள் அழைச்சு சொல்றாரு, ஃபிரௌன் இந்த பெண்மணியுடைய குழந்தைகளை கொண்டு வரப்படும். வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 குழந்தைகள், இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற 3 குழந்தைகள். முதலாவது கணவன் கொண்டு வரப்பட்டார். ஃபிரௌன் கேட்கிறான், அத்ததுருக்கு தீன மூசா, நீங்க மூசாவுடைய மார்க்கத்தை விடுறீங்களா? ஃபிரௌன் மாஷிகாட்ட கேட்கிறார். அவ சொன்னா, ஏண்ட ரப்பு அல்லாஹ். சஃபைக்கு முன்னால இப்ப எல்லோரும் சபையில ஒன்று கூடி முடிவெடுக்கிறாங்க, இந்த மாஷிகா என்ற பெண்மணிக்கு என்ன தண்டனை கொடுக்கிற. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு தண்டனையை சொன்னாங்க. மாறுகை மாறுகால், அல்லது சிலுவையில் அறையிறது, அல்லது உயிரோட பத்த வைக்கிறது, வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது பாலைவனத்தில குதிரைகளை கட்டி இழுக்கிறது. ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. ஃபிரௌன் தந்திரமா யோசிச்சால் கொடுக்கணும் தண்டனை அடுத்தவங்க படிப்பினையா இருக்கணும். உடனே காலையில மாட்சிகள் போடப்பட்டிருக்கு. வரலாற்றில் சொல்லப்பட்ட மாட்சிகள் போடப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருந்தார். அரச சபைக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. காலையில ஃபிரௌன் சொன்னா, பெரிய தாட்சி ஒன்று கொண்டு வரும்படி தாட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப மாஷிகாவுடைய கணவன் வரவழைக்கப்படுறாரு. கணவன்கிட்ட ஃபிரௌன் கேட்கிறாரு, நீ இந்த மாஷிகாவுடைய ரப்ப, ஈமான் கொண்டிருக்கிற ரப்ப நீங்க விட தயாரா? அவர் சொல்றாரு, இல்ல. முதலாவது மாஷிகா சொல்றா, ஏண்ட ரப்பு அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கேன். இப்ப முதலாவது கணவரை தாட்சியில எண்ணெய் போட்டு கொதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. பிரமாண்டமான தாட்சி. நாங்க பக்தில நிற்கும் போது நாங்க ஒரு பகுதிக்கு கஸ்து போயிருந்தோம். கண்டி கடுகஸ்தோட்ட உக்ரசப்பிட்டி அந்த ஏரியாவுல 4ஆம் கட்டையில கஸ்தல போயிருந்தோம். கவர்மெண்டான ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஆயுள் வேத ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய முட்டி ஒன்று செய்யணும். அந்த முட்டியுடைய பெருமதி 9 லட்சம். அந்த முட்டி செய்யறதுடைய பெருமதி 9 லட்சம். நாங்க போன 3 வாலிபர்களும் உள்ளுக்கு உட்கார்ந்தோம். அவ்வளவு பெரிய தாட்சி. 4 மாசமா செய்யறாங்க அந்த தாட்சிய. தனி செம்பால ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல தயாரிக்கிற மருந்துகள் செம்பு பதார்த்தத்துல செய்யப்பட்டதுதான் செய்யணும். இல்லாட்டி அது பலிக்காது, கேட்காது. அது யூனானி மருத்துவத்துல ஒரு வகை. செம்புலதான் அந்த எண்ணெய்கள் காய்ச்சிறது. அந்த 9 லட்சம் பெருமதியான தாட்ச 4 பேர் ஏறி உட்கார்ந்தோம். அவ்வளவு பிரமாண்டமான சட்டி. அந்த சட்டியை பார்க்கும்போது ஃபிரௌனுடைய மாஷிகான சம்பவம் தான் கண்ணுக்கு முன்னால நின்றுச்சு. ஃபிரௌன் தாட்ச வச்சாரு, எண்ணெய் ஊத்தப்பட்டிக்கு என்ன கொதிக்குது. மாஷிகாவுடைய கணவர் முதலாவது தூக்கி போடப்படுறாரு. நீண்ட சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லி காண்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய தாயிகளே, ஒவ்வொரு தியாகம்
ஒவ்வொருத்தருடைய தீனுடைய அர்ப்பணிப்பு, தீனுடைய தியாகம் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். அந்த வரலாறு பேசு. நீங்க மௌத்தாகிடுவீங்க, உங்களோட பெயர்கள் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலான ஹயாத்துடன் வாழ வைப்பார். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. முதலாவது மாஷிதா என்ற பெண்மணியுடைய கணவர் அந்த காட்சியில போடப்பட்டார். கண்ணால பார்த்துட்டு இருக்க சதைகள் வேறையா, எலும்புகள் வேறையா, முடிகள் வேறையா, எல்லாம் கலைக்கப்படுகிறது. அந்த கணவனுடைய உயிர் பிரிகிற கொடூர நிலைய மாஷிதா ஃபிரௌனுடைய சபைக்கு முன்னால் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாம் அரபுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் அரபுல சொன்னா நேரம் போயிடும். இரண்டாவது ஃபிரௌன் கேட்கிறார், நீ மூசாட ரப்ப விடுறியா? அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்ற நல்ல ஸ்ட்ராங்கான ஈமானுடைய வார்த்தை, ரப்பி ரப்பி ரப்புக அல்லாஹ், ஏண்ட ஓண்ட ரப்பு அல்லாஹ். யார்கிட்ட சொல்ற? கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனுக்கு முன்னால. குர்ஆன் அவனை பத்தி பேசுது. குர்ஆன்ல சொல்றான், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி, இதோ ஓடக்கூடிய நைல் நதி ஏண்ட கோட்டைக்கு கீழால் ஓடுது என்ற பெருமை அடித்தவன், மாறுகால் மாறு கை வாங்கினவன். மிக அவனை பார்த்தா தூரத்துல உள்ள மந்திரிகளும் பயப்படுவார்கள். அவ்வளோ கொடுங்கோலாக இருந்தான். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு குர்ஆனுடைய வசனத்துல, லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. நாங்க ஏன் தெரியுமா இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை, ஃபிரௌனுடைய பிணத்தை நாங்க ஏன் தெரியுமா பாதுகாத்திருக்கிறோம்? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அத்தாட்சி படிப்பினைக்காக வைத்திருக்கிறோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா செத்த சடலத்துக்கு பாஸ்போர்ட் போட்டு, டிக்கெட் போட்டு, விசா போட்டு, தனி பிளைட்ல ஏற்றி வைத்தியம் செய்ய எங்கேயாவது ஒரு நாட்டுல பார்த்திருக்கீங்களா? ஆனா ஃபிரௌனுடைய சடலம் லண்டன், அமெரிக்கா, யூகே, பாரிஸ், ருமேனியா போன்ற நாடுகளுக்கு கண்காட்சியாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். எவ்வளவு கேவலம்! லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால வரக்கூடிய சமூகத்துக்கு ஃபிரௌனை ஒரு படிப்பினையாக அத்தாட்சியாக வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளோ ஆட்சி செய், அவ்வளோ கொடுங்கோல் அரசன். மாஷிதா சொல்கிறார், ஏண்ட ரப்பு மோன ரப்பு அல்லாதான். ஃபிரௌன் சொல்றான், முதலாவது 12 வயது குழந்தை, அரச சபைகள் சூழ்ந்திருக்கி எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். 12 வயது குழந்தை தூக்கி போடுற தருணம். நீங்க எல்லோரும் யோசிங்க, ஏண்ட பிள்ளைக்கு ஒருத்தர் அடிச்சா எவ்வளவு ரத்தம் கொதிக்கும்? ஏண்ட பிள்ளைக்கு நுளம்பு கடிக்க கூடா, ஏண்ட புள்ள நல்ல சாப்பிடணும், நல்ல சாப்பாடாக இருக்கணும், நல்லா படிச்சு முன்வரணும் என்று நாங்க எவ்வளவு தியாகம் செய்வோம். ஆனா அந்த பெண்மணி செய்த தியாகம் தீனுக்காக, இஸ்லாத்துக்காக. 12 வயது குழந்தை தாட்சியில போடப்பட்ட நேரத்துல அந்த மாஷிதாவுடைய கண்ணீர், குமுறல், இதயத்துடைய துடிப்பு எப்படி இருந்திருக்கும் அந்த தருணத்துல. தூக்கி போட்ட உடனே அந்த பிள்ளையுடைய சதைகள் வேறையாக, எலும்புகள் வேறையாக, அதனுடைய முடிகள் வேறையாக, எல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்க. அரபுல சொல்லப்பட்ட அதாவது போட்ட உடனே கொதிக்கிற நிமிடத்தில் அப்படியே சதை புண்டம் கரைய ஆரம்பித்தது. ஃபிரௌனும் பார்த்து கொண்டிருக்கிறான், மாஷிதாவும் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், இப்ப மார்க்கத்தை விட்றியா, தீன விட்றியா? எவ்வளவு பெரிய தியாகம்! இன்னைக்கு இப்படியான தியாகத்தை நாங்க யாரும் கேட்கிறல்ல. 4 மாசம், 3 மாசம், 3 நாள், உலமாக்களுக்கு 1 வருஷம் தியாகம். ஒரு காலம் நேர பொருள் எடுத்துட்டு நாங்க அல்லாஹ்ட பாதையில போறோம். நீங்க அல்லாஹ்ட பாதையில போய் பாருங்க, மறைமுகமான உதவிகளை காணுங்க. வீட்டுல செழிப்ப பாப்பீங்க, வீட்டுல தீனுடைய மறுமலர்ச்சியை பார்ப்பீங்க. இன்னைக்கு துன்யா துன்யா, விவசாயம், கடை, காணி, ஏண்ட பிசினஸ் என்று பார்த்திருந்த எல்லோரும் கடைசியில தோல்விதான். இன்னைக்கு ஓடின எல்லோரும் தோல்விதான். ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் இந்த துன்யாவை தேடக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் துன்யாவே சாட்டி விடுவான். துன்யா 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 துன்யான்னு சொல்லி நீ இதோட பின்னால ஓடி அழிஞ்சு நாசமா போ. ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் துன்யாவை சாட்டிடுவான். சில அடியார்கள் இருக்கிறாங்க, குறைவாக சம்பாதிப்பாங்க, முன்சஃப்ல நிப்பாங்க, தொழுவாங்க, தஹஜ்ஜுத் இருக்கும், வஹா இருக்கும், குர்ஆன் ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க, ஹராம் ஹலால் தெரியும், பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்க. ஆனா நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும், நிம்மதியாக தூங்குவார்கள்.
எந்த பிரஷர் ரஷ்யும் இருக்காது. இன்னைக்கு நாங்க துன்யாவை சுமந்துட்டு இருக்கிறோம். நாங்க அல்லாஹ்வை சுமக்கணும் இந்த உள்ளத்துல, நபியினுடைய வார்த்தையை சுமக்கணும் இந்த உள்ளத்துல. அந்த மாஷிதாவுடைய இரண்டாவது புள்ள கொண்டு வரப்படுகிறது. ஃபிரௌன் கேட்கிறான், நீ இப்ப மார்க்கத்தை விட்றியா, மூசாட தீன விட்றியா? அல்லாஹ் தீன கொடுத்து குழந்தைகள் எடுத்து சோதிக்கிறான், தீன கொடுத்து உயிரை எடுத்து சோதிக்கிறான். மாஷிதா சொன்னா, நான் மூசாட இந்த தீன், இந்த மார்க்கத்தை விட தயார் இல்லை. அந்த சின்ன குழந்தைய போன்ற நேரத்துல சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய வரலாற்றில் உலமாக்களை கேட்டு பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் 4 குழந்தைகள் தான் தொட்டில்ல உள்ள குழந்தைகள். இஸ்லாமிய வரலாற்றில் பால் மறக்க முடியாத 4 குழந்தைகள் தான் பேசினது. அதுல ஜுவைஜ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சம்பவம், அடுத்தது யூசுப் நபியோட சம்பந்தப்பட்ட சம்பவம், அடுத்தது ஈசா நபி, அடுத்தது எங்கட இந்த மாஷிதா என்ற பெண்ணுடைய அந்த பால்குடி மறக்காத குழந்தை, சின்ன சிசு. அந்த புள்ள சொல்ற வார்த்தை, யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னலகி ஜன்னா. சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான வார்த்தை, ஈமானுடைய கண்ணியம், பெருமதியான வார்த்தை. அந்த கை பிள்ளைய ஃபிரௌன் சொல்றான், தூக்கி தாச்சில போட சொல்லும்படி. பிதாயா வன்னிகாயா என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கி, தூக்கி போடுற நேரத்திலேயே அந்த தூக்கி போட்ட சிப்பாயுடைய கை நடுங்க ஆரம்பித்தது. அந்த பிள்ளை பேசுதியா, உம்மா என்னருமே தாய், இஸ்பிரி, நீங்க பொறுமையா இருங்க, ஃபஇன்னலகி ஜன்னா, உங்களுடைய இடம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எங்கட புள்ள சொல்லணும், எங்கட மனைவி சொல்லணும், எங்கட பிள்ளை அப்படி நாங்க வளர்க்கணும் வீட்டுல. அந்த புள்ள சொல்ல உடனே ஃபிரௌன் ஆச்சரியம் என்ன, தஅஜ்ஜப ஃபபுஹித, கிதாபுல வருது, ஆச்சரியம் அடைத்து வினோதமாக பார்த்தான். கடைசியில அந்த குழந்தையை தூக்கி போடப்பட்டு தாச்சில மாஷிதாவுடைய கண்கள் தார தாரையாக ஓடப்பட்டது. கவலையோட நிக்கிற அந்த பெண்மணி, கையுடைய மாச்சிகள் கழட்டப்படுகிறது. கணவன் போயிட்டாரு, பிள்ளைகள் போயிட்டு, அடுத்த பிள்ளையும் போயிட்டு, அந்த புள்ள போகிற நேரத்துல அல்லாஹுடைய பஷாரத், அல்லாஹுடைய நன்னாரயமாகிய சொர்க்கத்தை கொண்டு நன்னாரயம் சொல்லப்பட்ட தூக்கி போட்ட உடனே on the spot எல்லாம் சரமறையா எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. எப்படி இருக்கும் தாயுடைய உள்ளம், ஒரு தீனுடைய ஒரு பெண்ணுடைய அர்ப்பணிப்பு. முழு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப மாஷிதாவை தூக்கி போட நேரத்துல ஃபிரௌன் கேட்கிறான், ஈமானுடைய வார்த்தையை சொன்னா, ரப்பி வ ரப்புக அல்லாஹ். அவர் சொல்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபிரௌன் சொல்றா, ஏண்ட ரப்பும் ஓண்ட ரப்பும் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ். ஈமானுடைய வார்த்தை. ஃபிரௌன் ஆச்சரியமடைந்தான். இப்ப தூக்கி போட, இப்ப தூக்கி போடுறதுக்கு 4 பேர் தயாராகிறாங்க. இப்ப மாஷிதா சொல்றா, எனக்கு ஒரு வசியத் ஒன்று இருக்கிறது உபதேசம், நான் அதை சொல்ற, நீங்க நிறைவேற்றுவீங்களா? ஃபிரௌன் ஆச்சரியப்படைங்க. மாஷிதா சொல்றா, என்னையும் தூக்கி போட்டதுக்கு பின்னால சதைகள் வேறையா, எலும்புகள் வேறையா, எல்லாம் கரைக்கப்பட்டு நான் மௌத்தாகிடுவேன். நீ என்ன செய்யணும்டா, ஏண்ட குழந்தையுடைய எலும்புகள், ஏண்ட எலும்புகள், மண்ட ஓடுகள், காலுடைய குளங்கள், இதுகளை எடுத்து ஒரு கஃன்ல சுத்தணும். சுப்ஹானல்லாஹ், மௌத்துடைய நேரம், சக்கராத் கண்ணுக்கு முன்னால வர இருக்கு. கொதிக்கிற எண்ணெய் தாச்சி உயிரோட போடப்படுகிறார். அந்த நேரத்துல மறுமையுடைய சிந்தனை, ஈமானுடைய வார்த்தை, தக்வாவுடைய வார்த்தை, தீனுடைய கவலை. அந்த பெண் சொல்றா, எங்கட எலும்புகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கஃன் புடவையில சுத்தி ஒரு கபரு குழி தோண்டி அதுல நல்லடக்கம் செய்யணும். ஃபிரௌன் ஆச்சரியம் அடைந்தார். ஃபிரௌன் கேட்கிறான், இது ஏன், எதற்காக? அந்த மாஷிதா சொல்றா, சுப்ஹானல்லாஹ், இதுதான் உண்மையான தக்வாவுடைய தீன சுமக்கக்கூடிய தாயிகளுடைய உண்மையான வார்த்தைய மாஷிதா சொல்றா. கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்துல எல்லோரையும் அவங்களோட கபூர்ல இருந்து எழுப்பாட்டப்படுற நேரத்துல எங்களை அல்லாஹ்
என்னைய என் கணவரை என் பிள்ளைகளை ஒரு கபருக்குள்ளிலிருந்து எழுப்பாட்டணும். சுப்ஹானல்லாஹ், ஒரு கபருக்குள்ளிலிருந்து எழுப்பாட்டணும். மாஷிதா உடனே தூக்கி போடப்படுகிறான். சடைகள் வேறையா, எலும்புகள் வேறையா, எல்லாம் கலைக்கப்பட்டு. இதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த தக்வாவுடைய தீன சுமக்கிற பெண்களுடைய தியாகம். ஃபிரௌன் என்ன செய்யறான்? அதுக்கு பின்னால் அந்த எலும்புகள் எடுத்து மண்டை ஓடுகள் எடுத்து ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிஅராஜுடைய பயணம் போனான். சஹீஹுல் புகாரில வருகிறது. மிஅராஜுடைய பயணம் போன நேரத்துல சொர்க்கம், நரகம், இடங்கள் எல்லாம் காட்டப்பட்டு நபி அவங்க ஒரு இடத்தான போக்கல ஒரு நறுமணமான நல்ல அழகிய வாசனை திரவியம், ஒரு அழகான வாசனை நபிர மூக்குல பட்டிக்கு. சொன்னாங்க, யா ஜிப்ரீல் மா ஹாதிஹி ராயிஹத்து தையிபா அத்தத் இலைனா ராயிஹத்துல் தையிபா. என்னிடத்துல இப்ப நல்ல நறுமணமான வாசனை வந்திக்கு, இது எங்க இருந்து வரக்கூடிய வாசனை என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஅராஜுடைய பயணத்துல வானத்துக்கு மேலான ரப்ப வச்சு கொண்டு சொர்க்கத்தை பார்க்கிற இடத்துல இந்த கார்குசாரி, இந்த மாஷிதா வரலாறு நீ சொல்லி இந்த மாஷிதாவுடைய வரலாற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னும் கீழே இறங்கல்ல. மிஅராஜுடைய பயணம் தீன சுமந்தவங்க சரியா பின்பற்றினாங்க, அல்லாஹ்வ உள்ளத்துல வைத்தாங்க, ஈமான விடல, ஸ்ட்ராங்கா இருந்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீல வச்சு நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ராயிஹத்துல் தையிபா, இந்த மனமான நல்ல சுத்தமான நறுமணம் இது எங்க தெரியுமா இருந்து வருகிறது? ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் என்ன காற்றில போட்டு சோதிக்கப்பட்ட குழந்தைகள் பொசுக்கப்பட்ட அந்த மாஷிதாவுடைய சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய வாடை என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் தீன சுமக்கிறவங்க அந்த காலத்தில் தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், தீனுக்காக தந்த குழந்தைகளை தியாகம் செய்தார்கள், தீனுக்காக எல்லாத்தையும் இழந்தார்கள். இன்னைக்கு நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறதே, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகுங்க, தொழிலை விட்டு கொஞ்சம் தூரமாக திருப்பி வந்து நீங்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கால நேரத்தை தாங்க என்றுதான் உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறது. தீனுக்காக யாரு காலம், நேரம், பணத்தை, ஆரோக்கியத்தை ஒதுக்குறாரோ அல்லாஹ் ஒரு போது வீணாக்க மாட்டார். எங்கட பிள்ளைகள் சரியான ட்ரெக்ல போவோம், எங்கட மனைவி சரியான போக்குல போவா. இன்னைக்கு மனைவி கிட்ட நாங்க அல்லாஹ் பத்தி பேச பயம், தீன பத்தி பேச பயம். பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ் பத்தி நீங்க குர்ஆன் ஓதுனீங்களா, திக்ர் செஞ்சீங்களா, தஸ்பீஹ் செய்றீங்களா, இன்னைக்கு நீங்க துஹா தொழுதீங்களா, மனைவியை நாங்க தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்ட பயம், மனைவிட்ட துஹா தொழுதீங்களா கேட்க பயம். ஆனா நீங்க அல்லாஹ்வோட பாதையில போய் வந்து பாருங்க, மனைவியுடைய துஆ, கவலை, உங்களுடைய பிரிவுடைய தியாகம் வீட்டுல நல்ல குழந்தைகளை உருவாக்கும், நல்ல தீனுடைய சூழலை உருவாக்கும். இன்னைக்கு நிறைய கார்குசாரிகள், வரலாறுகள், நிறைய சம்பவங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. 3 நாள் ஒரு தியாகம், 40 நாள் ஒரு தியாகம், 4 மாசம் ஒரு தியாகம். இன்னைக்கு வீட்டுல நல்ல ஒரு வாழ்க்கையோட இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லோரும் யோசிங்க, நான் வாழ்ந்த காலப்பகுதியில இவ்வளவு சிரமம், தியாகத்தோட, பெரிய ஒரு கஷ்டத்தோட வாழ்ந்தேன். ஆனா இந்த தீனுக்கு பின்னால அல்லாஹ் சமூகத்துல என்ன கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அல்லாஹ் நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறான், இருந்ததை விட அல்லாஹ் சிறப்பா வச்சிருக்கிறான். எனவே தீன் பெருமதியானது. நபியவர்கள் சொன்னார்கள், லா யத்ருகுல்லாஹு பைத மதரி வலா வபரின் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒவ்வொரு நாட்டிலும் குடிச, மாளிக, குச்சி வீடு ஒன்றுமே இல்ல, வனாந்தர காடு ஒன்றையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இல்ல அத்கலஹுல்லாஹு கலிமத்துல் இஸ்லாம். இந்த தீன் போய் சேருகின்ற வரைக்கும் அல்லாஹ் எந்த குடிச, வீடு, மாடி, கட்டிடங்கள் ஒன்றையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். எல்லாருக்கும் போய் சேரும் இந்த தீன். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், வெள்ளக்கார நாடுகள்ல 110 மாடி, 50வது மாடியில தொழுகிற மஸ்ஜித் என்று வெள்ளக்காரன் கட்டி வச்சிருக்கிறார். அல்லாஹ் எங்க தீன ஹயாத்தாக்குறான். 110 மாடியுடைய
ஹோட்டல்ல 50வது மாடியில அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்க, ஒரு வெள்ளக்காரன் கட்டியிருக்கிறான். எங்க அல்லாஹ் தீனை கொண்டு வைக்கிறான். இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். பட நடிகைகள், பட நடிகர்கள், சிறிய குழந்தைகள் ஒன்றுமே தெரியாது, குர்ஆனை படிக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வாராங்க, அஹ்லாக்க பாக்குறாங்க, இஸ்லாத்துக்கு வாராங்க. அல்லாஹ் நபியவங்க சொன்னாங்க, ஒன்றோ கண்ணியமாக போய் சேரும். இந்த தீன் கண்ணியமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவார், எல்லா இடத்துலயும் இந்த தீன் போய் சேரும். ஒன்றோ கண்ணியமான முறையில் சில அடியார்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள், அல்லது பிதுல்லி தலீலி இழிவடைந்த நிலைமையில் இஸ்லாத்துக்கு வருவார். நாங்க பார்த்தோம் நபி அவர்களை நஊது பில்லாஹ் விபச்சாரம் செய்த ஒரு விபச்சார கள்ளன் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு பிலிம், ஒரு வீடியோ, ஒரு படம் என்று எடுத்த ஒரு வெள்ளக்காரன், ஒரு பெரிய ஒரு படம் எடுத்து இணையதளங்கள்ல அதை பரப்பிவிட்ட ஒரு வெள்ளக்கார மனிதர் இழிவடைந்த நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்க பார்த்தோம். அல்லாஹுடைய பாதையில போனா இப்படியான சிறப்புகள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். நிறைய அல்லாஹ்வுடைய உதவிகளை எடுத்த எத்தனை மூத்த தாயிக்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க. எந்த ஒன்றுமே இல்லாத பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, இந்தியாவுக்கு போயிட்டு வாராரு. சின்ன பெட்டி கடை, சைக்கிள், புஷ் சைக்கிள்ல வியாபாரம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேசியா போயிட்டு வாராரு. சின்ன வடக்கரத்தை இந்த தீன சுமக்கிறாரு. அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். எனவே இன்னைக்கு நாங்க துன்யாவை பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அங்க போனா நிறைய இடத்துல வாலிபர்கள் வந்திருந்தாங்க எங்களோட, மக்கள் செலவழிக்கிறாங்க தீன ஹயாத்தாக்குற தாயிகளுக்கு, வாலிபர்களுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு மஹல்லாவிலும் இன்னைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களோட வந்த 20 வாலிபர்களும் எல்லாம் படிச்ச A level அட்வான்ஸ் லெவல் செஞ்சாக்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அல்லாஹ்வை சாட்சியை வச்சு சொல்கிறேன், இந்த கண்ணியமான மஸ்ஜிதில் போகக்கூடிய, வாபஸ் ஆகி போகக்கூடிய நேரத்துல மூதுர் ஜமாத் வாங்கின மர்கஸை கூப்பிட்டாங்க. 2 வாலிபர்களை கார்குசாரி விசாரிச்சாங்க. எனவே அந்த கார்குசாரியுடைய அந்த அந்த 2 வாலிபர்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சொன்னாங்க, நாங்க நிறைய நிகழ்வுகளை சொன்னாங்க. எனவே ஒரு வாலிபர் வந்திருந்தாரு, வாப்பா கண்டிரவு ஹார்ட் அட்டாக், நாளைக்கு சில்லா ரெடி ஆகணும், போகணும். வாப்பா வண்டிரவு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மெட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு வாலிபர். அவர் கவலையோட, சரி கொடுத்த 5000 ரூபாய் பணத்தை வாப்பாக்கு செலவழிக்கிறதா, கஷ்டமான குடும்பம், நான் கொண்டு போறதா? உம்மாட்ட மஷூரா செஞ்சாரு. உம்மா சொன்னா, மகன் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வாங்க. உம்மாட தியாகம். அன்று இரவு நாங்க கொழும்புல பஸ்ஸுக்கு ஏறுறோம். எங்கட சல்மான் முஃப்தி தான் எங்களுக்கு கைட்மேனா வந்திருந்தாரு மர்கஸ் வரைக்கும். ஏறி போறோம், கொழும்பு மர்கஸ்ல இருக்கிறோம். கோல் வருகுது, மகன் உன்னோட வாப்பா நல்ல முறையில ஆரோக்கியம் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். வாப்பாக்கு ஹார்ட் அட்டாக், மகன் அல்லாஹ்வை பத்தி பேச தியாகம் செய்யறாரு. அல்லாஹ் ஒரு இடத்தை நல்ல ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குறார். ஒருத்தர் சொன்னார், வாலிபர் இப்படி ஒரு கதிரையில உட்கார்ந்து இருக்கிறார். கார்குசாரி கேட்கிறாங்க, அமீர் சாப் அழுதுட்டார். அழுதுட்டு சொல்றார், அமீர் சாப் எனக்கு உம்மா வாப்பாட பெருமதி தெரியாது, எனக்கு உம்மா வாப்பாட பெருமதி தெரியாது. நான் முதலாவது போன உடனே என் உம்மா வாப்பாவை கட்டி பிடிச்சி நெத்தில முத்தமிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் சொன்ன முழு சபையின் தலைக்கீழ போட்டு மஸ்ஜித்ல, மர்கஸ்ல எல்லாரும் அழுதாங்க. எனவே இந்த மாற்றம் தீன சுமக்கிற வாலிபர்கிட்ட வருது. இன்னைக்கு எங்களோட வந்த வாலிபர்கள் எல்லாரும் தஹஜ்ஜுதுல் எழும்பி குர்ஆன் ஓதுனாங்க. 3 வாலிபர்கள் 40 நாளைக்குல 30 ஜுஸு ஒரு குர்ஆனை முழுமையா முடிச்சாங்க. 6 வாலிபர்கள் சுன்னத்தான துஆ கிதாப், அதுல முழு துஆக்களையும் பாடம் விட்டார். மர்கஸ்ல சொல்றாரு, கேட்க முக்கியமான துஆக்களை சொல்லி காண்பிக்கிறார். இது இந்த தீன அல்லாஹ்வோட பாதையில தியாகத்துக்கு மத்தியில, நீங்க பெரிய சிரமத்துக்கு மத்தியில செய்யற தியாகம், அந்த பிள்ளை தேட்டத்தோடு இருக்கிறாங்க. நாங்க செய்யற தியாகம் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்.